மர்மர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மர்மர் மூவியோட போஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு தலையை வெட்டி கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது. இதை பார்க்கும்போதே நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை இன்றைக்கி ஏன் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சோசியல் மீடியாவை திறந்தாலே நிறைய சோசியல் மீடியா செலிபிரிட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் இந்த படத்துக்கு போனோம், நான் தான் பயப்படாமல் இருக்கணும் கூப்பிட்டு போனேன், அங்கே போய் பார்த்தா நானே பயந்துட்டேன், ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்தாலும் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஆனால் ஓரளவுக்கு மிரட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? உள்ளே போகும்போதே குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமாக இருக்கவங்கலாம் வரத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு சவுண்டு தான். ஓகேங்களா? அதனால தான் அந்த சவுண்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், பயந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஹாரர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா மர்மர் என்ற இந்த ஹாரர் மூவி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஜவ்வாது மலை இருக்குது. அந்த ஜவ்வாது மலையில் இருக்க ஒரு காடு. அந்த காட்டில் சப்த கன்னிகள் இன்னும் வாழ்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சூனியக்காரியும் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இன்னும் இந்த ரொம்ப நாளாக திருவிழா நடத்தாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ள யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வரமாட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கை தனியாக கால் தனியாக பிச்சு போடுறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் கொண்ட ஒரு யூடியூப் குழுவினர்கிட்ட சொல்றாங்க. சும்மா கிடையாது இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இதை வந்து நம்ம ஒரு விளாகா எடுக்கலாம், இதை வந்து நம்ம ஒரு பதிவு பண்ணி மக்கள்கிட்ட வெளியிடலாம், இது உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து அந்த காட்டுக்கு போறாங்க. அந்த காட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம். ஏன்னா அந்த 4 பேரும் வந்து காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேமரால ஷேக்கிங்கு, அந்த சவுண்டு அப்படியே ரியல் சவுண்டுலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி என்னடா சோசியல் மீடியா ப்ராப்ளம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, நம்ம படத்துக்கு வந்தோம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற பட்சத்தில் இன்ட்ரூட் பிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படம் நல்லா இருந்தது. நம்மளே கொஞ்சம் பயப்படாத ஆளு, ஆனால் நம்மளே கொஞ்சம் பயப்படுற மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. காட்டுக்குள்ள போனவங்க திரும்ப வந்தாங்களா இல்ல இறந்தாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. சரி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அந்த சப்த கன்னிகளை வந்து அவங்க பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் அங்க இருக்க சூனியக்காரியை பார்த்தாங்களா, அதெல்லாம் வீடியோ எடுத்தாங்களா, எடுத்து பொதுமக்கள்கிட்ட காமிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த கதையே. போனவங்க எல்லாமே மர்மமான முறையில் ஒருத்தவங்களா இறக்குறாங்க. அதுவும் இறக்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இறக்குறாங்க. தலை தனியாக கை தனியாக அது மாதிரி வந்து இறக்குறாங்க. ஸோ இதை வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் இந்த படத்தோட முதல்ல பேயின்னு சொல்லுவாங்கல்ல, பேய்னா அந்த பேயே வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உருவமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அது மாதிரி வந்து பேயாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் எடுத்திருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி இது, பார்க்கலாம்.